பேரண்டிங்னா ஒரு சாய்ஸ் தான். பேரண்டிங்ல எப்பவுமே 2 சாய்ஸ் இருக்கு. நம்ம எதை சூஸ் பண்றோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட டேவே அமையும். ஒன்று நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண போறோமா, ரியாக்ட் பண்ண போறோமா. குழந்தைங்க ஏதாவது ஒரு தவறு பண்ணாங்கன்னா நீங்க ரியாக்ட் பண்ணீங்கன்னா அங்க டிஸ்டன்ஸ் உருவாகும். அதே ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா கனெக்ஷன் உருவாகும். ரெண்டாவது, குழந்தைங்கள கண்ட்ரோல் பண்ண போறோமா இல்ல கனெக்ட் பண்ண போறோமா. கண்ட்ரோல் பண்ற இடத்துல டெம்பரவரியான ஒபீடியன்ஸ் கிடைக்கும். ஆனா கனெக்ட் பண்ணீங்கன்னா அவங்க நேச்சுரலாவே அந்த ரெஸ்பெக்ட் அவங்க கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கும். மூணாவது, பிளேம் பண்ண போறோமா இல்ல கனெக்ட் பண்ண போறோமா. பிளேம் பண்ற இடத்துல நீ எப்பவுமே இப்படிதான் அப்படின்னு நம்ம பிளேம் பண்ணும்போது அவங்க கில்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க. அதே கைட் பண்ணீங்கன்னா அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது அவங்க க்ரோ ஆவாங்க. நாலாவது, அவங்க கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றோமா இல்ல அக்செப்ட் பண்றோமா அப்படிங்கிறது. நம்ம குழந்தைங்க இப்படிதான் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். பட் அவங்களும் ஹியூமன் பீயிங்ஸ் தான், அவங்களுக்கும் எமோஷன்ஸ் இருக்கு, மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெஸ் உருவாகும், அக்செப்ட் பண்ணீங்கன்னா கனெக்ஷன் உருவாகும். ஸோ டெய்லி உங்ககிட்ட 2 சாய்ஸ் இருக்கு. அடுத்தது, நம்ம குழந்தைங்கள மோட்டிவேட் பண்றது 2 விதமா பண்ணுவோம். பயமுறுத்துற மாதிரி ஒரு மோட்டிவேஷன், கனெக்ஷன்ல ஒரு மோட்டிவேஷன். பயமுறுத்துறதுனா நீ இது பண்ணலைன்னா நான் உன்னை பனிஷ் பண்ணுவேன். இன்னொன்னு, யூ கேப்பபிள், உன்னால முடியும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணும்போது அவங்க க்ரோ ஆவாங்க. பயமுறுத்துனீங்கன்னா டெம்பரவரி ஒபீடியன்ஸ் தான் வரும். ஸோ டெய்லியுமே 2 சாய்ஸ் இருக்கு. உங்க கையில தான் இருக்கு. நீங்க எதை சூஸ் பண்றீங்களோ அப்படிதான் நம்ம வீட்டோட அட்மாஸ்பியர் அமையும். தேங்க்யூ.